நம்ம இன்னைக்கு முருங்கைப்பூ வச்சு சூப்பர் ஹெல்த்தியாக ஒரு ரசம் பண்ணலாம். முருங்கைப்பூ இப்படி நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, இதை நான் வந்துட்டு இப்படி சின்ன சின்னதாக பிரித்து தனியாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைப்பூ வந்துட்டு அயன் நிறைய இருக்கும். யாருக்காவது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து முருங்கைப்பூ சமைச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி கண் பார்வைக்கும் முருங்கைப்பூ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து ஒரு கப் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப். நான் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, ஸ்பூன் போல் சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வரமிளகாவும் எடுத்திருக்கேன். இதை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூடவே கொஞ்சம் புளி நான் இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம வந்து ரசம் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த முருங்கைப்பூவை கொஞ்சம் கொதிக்க வச்சிடலாம். அதில் தேவையான அளவுக்கு தண்ணி, நான் ஒரு 3/4 சொம்பு போல் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இதில் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைப்பூ, அதை வந்து இதில் போட்டுடலாம். முருங்கைப்பூ போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதை போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம் முருங்கைப்பூவை. இப்போ உப்பும் போட்டுடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த பூ நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வந்து வேற ஒரு அடுப்பில் மாற்றி வச்சிடலாம். அதை நம்ம மாற்றி வச்சிட்டோம். இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் வந்து எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கூடவே கருவேப்பிலை, அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பட்டை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் அது கூடவே பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா இடிச்சிட்டு சேர்க்குறேன். அப்போ நல்லா வாசமாக இருக்கும். இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே நான் வந்துட்டு மிளகும் சீரகமும் நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கிறேன். புளி நான் ஆல்ரெடி கொஞ்சமாக கரைச்சிட்டேன். நிறைய தண்ணி விட்டு கலக்க வேண்டாம். நம்ம முருங்கைப்பூ வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோடு தான் நான் அதை திரும்பி சேர்க்க போகிறேன். ஸோ தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. இது லைட்டாக ஒரு தடவை கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் வந்து அந்த முருங்கைப்பூ இருக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அதில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாக போகாமல் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக இதில் வந்து உப்பு கலந்துக்கலாம். கலந்துட்டு இது நல்லா நுரக்கட்டி வேகிற மாதிரி வெயிட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்துச்சு, நல்லா நுரக்கட்டி வேகுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.